பிரியமானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நல்லா இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்கன்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையீடு செய்யும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறார். இந்த வசனத்தை கேட்ட மாதத்தில் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் கூட்டத்தில் ஆசீர்வாதம் இல்லை, களஞ்சியத்தில் தியானியம் இல்லை, அப்படி வறுமையாக இருக்கிறியா, கவலைப்படாத. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ கையீட்டு செய்யும் எல்லா வேலைகளும், நீ எந்த வேலைக்கு வேணாலும் போப்பா, அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நான் உண்டு பண்ண போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இத்தனை நாள் ஆசீர்வாதமே இல்லை, இந்த 11ஆம் மாதத்தில் நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போகிறேன். இந்த 10 மாதம் கடந்து போச்சு, ஒன்றுமே நடக்கலை, களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லை, பைய எல்லாம் சம்பாதிக்கிறது எல்லாம் பொத்த பையில் போகிற மாதிரி போகுது அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் நிரப்ப போகிறார். கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கும் தேசம், எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? நம்ம தேசத்துக்கே போக முடியல, வெளி தேசத்தில் இருக்கலாம், புற தேசத்தில் இருக்கலாம், ஆண்டவர் அங்கேயே கூட உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்ன வச்சுக்க, கர்த்தர் உன் கையீடு செய்யும் எல்லா வேலையும், எந்த வேலையாக இருக்கட்டங்க, நம்ம இந்த வேலை செய்கிறது தான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. நமக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலை செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக நடத்துவார். அவரை நோக்கி கூப்பிடு, அதை பிரகாசம் அடைய செய்வார்னு சொல்கிறார். உன் களஞ்சியத்தில் ஆசீர்வதித்து எண்ணெயும் மாவும் குறையாதபடி ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.